வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த அலிஸ்டர் பிளாக் விசஸ் டேமியன் பீஸ்ட்லேருந்து. அண்ட் கைஸ் இப்போது ஸ்மாக் டவுன் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்மாக் டவுனை பார்த்து. முக்கியமாக 3 hour ஷோன்றதால நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பும் கிடச்சிது, நல்லாவும் இருந்தது. டேமியன் பீஸ்ட்டுக்கும் அலிஸ்டர் பிளாக்குக்கும் தான் மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடந்தது. ஆம்புலன்ஸ் மேட்ச்ன்றதால இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது, எதால் வேணாலும் அடிச்சுக்கலான்ற மாதிரி இருந்ததால் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த ஆம்புலன்ஸ் மேலே அந்த கண்ணாடி மேலே தூக்கி அடிக்கும் போது தான் நம்ம ஆளுங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, ஒலி ஷீட்டுன்னு. அதுக்கப்புறம் அது மேலேருந்து தூக்கி அடித்து உள்ளே போட்டு மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. ரியா ரெப்லி உள்ளேருந்து வந்து அடித்தாங்க பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யோசித்து இந்த மேட்ச்சை பிளான் பண்ணி பக்காவாக நடத்த முடியுமோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யோசித்து பிளான் பண்ணி பக்காவாக நடத்தியிருந்தாங்க. இதில் அலிஸ்டர் பிளாக்கையும் குறை சொல்ல முடியாது, டேமியன் பீஸ்ட்டும் குறை சொல்ல முடியாது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஃபுல் எஃபெக்டை போட்டு டஃப்பாக பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது, அவ்வளோதான். இதான் ஃபைனல் மேட்ச்சு. இதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக்குக்கும் டேமியன் பீஸ்ட்டுக்கும் மேட்ச் நடக்காது. டேமியன் பீஸ்ட் வேறு லைனில் போயிடுவார், அலிஸ்டர் பிளாக்கு வேறு லைனில் போயிடுவார். மேபி அலிஸ்டர் பிளாக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், பட் டேமியன் பீஸ்ட் இல்லை. அவர் வின் பண்ணார்ல, அவர் நெக்ஸ்ட் டைட்டிலுக்கோ இல்லை வேறு எதுக்கோ பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் நோக்கம் ராயல் ரம்பிள் எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணணும், பேசுகிறேன் சாம்பியன்ஷிப் பக்கம் போகணும் அப்படின்ற மாரி நோக்கத்தில் போயிடுவாங்க. பட் கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் அந்த பக்கம் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிடுவார். இவர் இதுக்கப்புறம் வேர்ல்டு மெட்டீரியலில் காமிப்பாங்க. வேர்ல்டு சாம்பியன்லாம் வின் பண்ணிவிட்டு மிட் கார்டு லெவலுக்கு போயிட்டார் டேமியன் பீஸ்ட்டு. ஆனால் இப்போது அலிஸ்டர் பிளாக் கூட மோதிட்டாரா, இதுக்கப்புறம் வேர்ல்டு மெட்டீரியலுக்கு கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா வேர்ல்டு மெட்டீரியல் கொண்டு போகலாங்க, அலிஸ்டர் பிளாக்கும் அதுக்கு தகுதியான ஆள் தான், டேமியன் பீஸ்ட்டும் அதுக்கு தகுதியான ஆள் தான். பார்க்கலாம் இவங்கள அடுத்தது என்ன வச்சு பண்ண போகிறாங்கன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் மாற்றி இவங்களுக்கே மேட்ச் வச்சு இவ்வளோ பண்ணானுங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர் அந்த 3 ஸ்டிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டாரு. என்னென்ன ஸ்டிப்புலேஷன் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு ஸ்டிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் மேட்ச்லேயே உன் கதையை நான் முடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கவுண்ட் எனியான்னா சுற்றி ஸ்டேஜை சுற்றி அடிப்பாரான். அதான் இந்த மக்கள் ஆடியன்ஸ் இருக்காங்களா போய் அடித்து அங்கே வின்னிங் கேட்டாலும் ஒத்துப்பு தான். இப்போது ஸ்டேஜ் மேலே இருந்து வின்னிங் கேட்டால் தான் ஒத்துப்புன்ற மாதிரி இல்லை, எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா வச்சு கவுண்ட் பண்ணலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஸ்டீல் கேஜ் மேட்ச் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஸ்டீல் கேஜ் மேட்ச்சை புக் பண்ணிட்டாங்க. இதில் வந்து எப்படின்னா 3 இதில் யார் 2 வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சாம்பியனு. இப்போது கோடி 1, ட்ரூ மேக்கன்டையர் 1 வின் ஆயிடுச்சா. இப்போது திரும்பி ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ணிட்டாருன்னா நியூ சாம்பியன், இல்லை திருப்பி கோடி வின் பண்ணிட்டாருன்னா சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்க போது. வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அரைச்சானுங்க. பட் அரைச்சது எண்டிங்கில் மொக்கையாக முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. இதுக்கே ட்ரூ மேக்கன்டையர்லாம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண போகிறாருன்ற மாதிரிலாம் நியூஸஸ் வந்துட்டுருக்கு. அப்படி வின் பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். பார்ப்போம், ட்விஸ்ட் வச்சு ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக் ரைடர் ரிட்டர்ன் பண்ணிட்டார். இப்போ நடந்த ஸ்மாக் டவுனில் இந்த ஃபஸ்ட்டு அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, நான் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டேன், நான் WWE எப்போ கூட்டாலும் வருவேன்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி ஜான்சினோட ரிட்டைர்மெண்ட் டூரில் இருந்தாரா. இப்போது பார்த்தீங்கன்னா WWE வந்து அவருடைய டெபியூட் மேட்ச் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா WWE தான் இருக்க போகிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா வேறு மாற்றிட்டாரு. மெட் கரண்ட் அந்த பழைய பேர் WWE இருந்தார்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த பேரில் வந்திருக்காரு. அண்ட் கைஸ் அது இல்லாமல் இவருக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருந்தது. ஏன்னா இவர் அப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜான்சினா இவரெலாம் பெரிய ஸ்டோரி லைன்லாம் போனாங்க. பெருசாக WWE இவருக்கு ஒன்றும் கொடுத்துடல. அந்த கடுப்பில் தான் பார்த்தீங்கன்னா WWE விட்டு போனார். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போதைக்கு இது வேறு, இப்போதைக்கு இது வேறு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தலைவனுக்கு வயசும் அதிகமாக ஆகிடுச்சு. ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாது. வேணும்னா ஒரு 2 or 3 year பார்த்தீங்கன்னா சண்டை போடுவார். அப்படி இல்லைனா 1 year கூட சண்டை போட்டு அவ்வளோதான்ற மாதிரி கூட சொல்லுவார். அதனால் சொல்கிறேன், இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருப்பார். இந்த கொஞ்சம் இயர்னாச்சு இவரை நல்லா யூஸ் பண்ணி அப்படி வேர்ல்டு லெவலில் வேர்ல்டு டைட்டில்
காட்டாலும் இந்த மிட் கார்ட் டைட்டில்னாச்சும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொடுத்து நல்ல ஸ்டோரி பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து போயின்னா செமிசைன் வச்சாருங்க ட்விஸ்ட்டு. செமிசைன் எப்படா வேர்ல்டு டைட்டில் புஷ் பண்ணுவோன்ற மாதிரி சொன்னாலும் நீங்கள் எமோஷ்னல் ஸ்பீச் ஒன்று விட்டாரு பாருங்க, தாறுமாறாக இருந்தது. அது மாதிரி கோடி ரோசெட்டே சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த டைட்டில் வேணும், நான் டைட்டிலுக்கு வருவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே தான் வந்து நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டார் செமிசைனை. அதை விட்டு தள்ளுங்க. பேசுனதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று பேசியிருக்காரு. அது ட்ரிக் வில்லியம் தான் கலாய்ச்சிருப்பார். நீ 20 வருஷமாக இருக்க, வேர்ல்டு டைட்டில் வின் பண்ணியிருக்கியா? இல்லை அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டார். சொன்ன மாதிரி ஆமாங்க, இது வரைக்கும் செமிசைன் 20 வருஷமாக இருக்கார் கிட்டத்தட்ட. ஆனால் இது வரைக்கும் போயினா வேர்ல்டு டைட்டில் மூவ் பண்ணதே இல்லை. வேணும்னா அப்பத்திலேருந்தே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக கொடுத்துட்டு வந்தானுங்க. கொடுத்துட்டு சில டைம் மொக்கையாக பண்ணானுங்க. செமிசைன் இருந்தாலும் ஸ்டில் நான் WWE இருப்பேன்ற மாதிரி இருந்தார். இதுக்கப்புறம் அவர் வேர்ல்டு டைட்டிலுக்கு புஷ் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு இப்போதைக்கு பெரிய நியூஸாக இதாக போயிட்டுருக்கு. ரோமன் விசஸ் த ராக்கு நடக்காது அது இதுன்னு சொன்னானுங்க. இப்போ சவுதி அரேபியா வெஸ்டர்மீனியா 42ல் இந்த மேட்ச் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற? கண்டிப்பாக ராக் இருப்பார் கைஸ். ராயல் ரம்பிளையோ இல்லை வெஸ்டர்மீனியாவோ கண்டிப்பாக ராக் இருப்பார். ஏன்னா சவுதி மக்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அவர் வந்து அப்பீரியன்ஸ் ஏதாவது பண்ணுவார். பட் இங்கே இந்த ட்ரீம் மேட்சை கம்ப்ளீட் பண்ணி வைக்கலாம் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க ராக்கோடைய ரிட்டைர்மெண்ட் மேட்ச் பண்ண போகிறாரு. ராக் ரிட்டைர்மெண்ட் மேட்ச் எங்கே பண்ணுவார்னா சவுதி வெஸ்டர்மீனியா 42ல் ரோமன் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்குது. ராக்குடைய கதையை முடிக்கிறதுக்கு ரோமன் ஒரு தகுதியான ஆள் தான். அதுக்கேற்ற அந்த எல்லாமே இருக்கும். ஒரே ஃபேமிலி ராக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும், டிசவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் நடக்குதான்னு. நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனும் இந்த ஸ்மாக் டவுனில் ரிட்டர்ன் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 3 மந்த்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இப்போன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டானுங்க. தலைவனை சவுதி அரேபியாவில் தான் பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போவே ஃபஸ்ட்டு ஷோக்கே ரிட்டர்ன் பண்ணி வச்சாருங்க இவரும் ஒரு ட்விஸ்ட்டு. தம்பி கோடியே, எனக்கு இந்த டைட்டில் வேணும்ப்பா, இப்போ ட்ரூ மேக்கன்டையர் கிட்ட மோதுற, அடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரேண்டி ஆர்டன் சொன்னதை கரெக்டாக பண்ணுவார். ஆனால் 10 டைமுக்கு மேலே டைட்டிலை பார்த்துட்டாரு. 10 டைமில் இப்போ தான் அந்த டைட்டிலை பற்றி பேசி எனக்கு டைட்டில் வேணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆல்ரெடி சொல்ல மாட்டார். பட் அப்போ ஜான்சினாட்ட சொல்லியிருப்பார், அதை நிறைவேற்றினார். இப்போ கோடிக்கிட்டையும் சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட்டு நான் தான்ன்ற மாதிரி. இப்போ கோடி ரீட்டைன் பண்ணாலும் ட்ரூ மேக்கன்டையர் வின் பண்ணாலும் அடுத்த ஆப்போனண்ட்டு ரேண்டின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அப்படி நடத்த மாட்டானுங்க. அப்படியே இப்படி கொண்டு போய்ட்டானுங்க. நான் ராயல் ரம்பிளை வின் பண்ணுவேன், பண்ணிவிட்டு உன்னை ஃபேஸ் பண்ணுவேன், இல்லை அதை விட்டுட்டா எலிமினேஷன் சாம்பிளை வின் பண்ணுவேன், அதை பண்ணிவிட்டு உன்னை ஃபேஸ் பண்ணுன்ற மாதிரி ரெண்டுத்துலேயும் தோக்க வச்சுட்டானுங்க. அப்புறம் இருக்குது. அப்படி இல்லைனா ராயல் ரம்பிளையோ இல்லை எலிமினேஷன் சாம்பிளையோ டேரெக்டாக சாம்பியன்ஷிப்புக்கு மோத வச்சுருவானுங்க. அப்படி மோத வச்ச டைட்டில் மாறுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. மாற்றுவானாங்களான்னு வெஸ்டர்மீனியா கிட்டத்தில். இப்போ வெஸ்டர்மீனியா கிட்டத்தில் மாதிரினா அப்புறம் வெஸ்டர்மீனியா மாற்றுற மாதிரி வரும்ல, அதனால் யோசிப்பானுங்களா இல்லை மாற்றிடுவானுங்களான்னு. ஆக மொத்தம் ரேண்டி ஆர்டன் ஒரு பெரிய புஷ்ஷுக்கு போகிறாரு. தோக்குறாரு இல்லையோ பையன் மாதிரி சாம்பியன்ஷிப்புக்கு இப்போ திரும்ப மோத போகிறாரு. ஜெயிச்சா எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, சேர் பண்ணுவாங்க. ரேண்டி ஆர்டன் நல்ல சப்போர்ட் இருக்கும். ஏன்னா ரேண்டி ஆர்டன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ட்ரிபிள் ஹெச் பார்த்துட்டாரோன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சாம்பியன்ஷிப் கொடுக்குற போகிறாரான்னு தெரியல. பார்க்கலாம். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பை பை கைஸ்.